ஜியா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கி நம்ம கைமணத்துக்காக நிறைய இடம் தேடி வந்துகிட்டே இருந்தோம். நான் கிளியராக டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த வெயிலில் நின்றுனா நான் ரோஸ்ட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்படியே அவங்களாம் லொக்கேஷன் பார்த்துட்ருக்க டைமிங்கில் நைஸாக அந்த இடத்த பார்த்தீங்களா, எனக்குனே பெட்டு மாதிரி இயற்கையை உருவாக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த பெட்டில் வந்து நைஸாக ஒளிஞ்சிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். மேபி நான் தேடுறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி லொக்கேஷன் அவங்க சூஸ் பண்ணிட்டுன்னு விட்டேன், என்னால் முடியல. வெயில் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷனும் சொல்லியிருக்கேன், கூலான டிஷ் பண்ண போகிறதுனால ஒரு கூலான ப்ளேஸில் அட்லீஸ்ட் நிழலையாவது வைங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வெயிலெல்லாம் ஐயோ, வெயில் அடித்தா பரவாயில்லைங்க, வெயில் கொளுத்துது. வெளில போனால் அப்படியே நாமளே ரோஸ்ட் ஆகிடும் போல இருக்குது. குக்கிங் கூட பண்ண தேவையில்லை, அப்படி வச்சா போதும் போல் குக் ஆடும் போல இருக்குது. அந்தளவுக்கு வெயில் இருக்குது. ஃபைனலாக லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியாமல் என் பேரை சொல்லி கத்திகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இதோட சேர்த்து குளித்து விட்டு என்னையே பார்பிக்கு ஆகிட்டாலும் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பாட்டுக்கு போய்ட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்னே சொல்லலாம். இந்த ஃபுட் வந்து ஒரு ஏரியாவில் ரொம்பவே ஃபேமஸ். என்ன ஃபுட்டுன்னு தானே பார்க்குறீங்க, மகாபலிபுரம் கிட்ட எல்லா ரெஸ்டாரண்ட்டில் போனீங்கனாலும் உங்களுக்கு தவா மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தவா மசாலாவில் எந்த சீ ஃபுட் கேட்டாலும் போட்டு தருவாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் சொல்லலாம். கண்டிப்பாக தவா மசாலா ஃபிஷ் எல்லாருமே அங்கே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதுக்கடுத்து அதிகமாக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிராப் அண்ட் ப்ரான். ஸோ அந்த கிராப் அண்ட் ப்ரானில் நாம் இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கண்டிப்பாக பண்ண போகிறோம். ஸோ ஃபிஷ் தவா மசாலா, அப்புறம் கிராப் தவா மசாலா. இதுக்கு மெயின் இந்த தவா மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஃபிஷ்ஷுக்கும் கிராபுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால தான் நான் ரெண்டுமே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு பிக்யூலரான ரெசிபின்னு சொல்லலாம். அந்த ரெசிபி பிடிச்சதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே போயிட்டு அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதையும் பார்த்தோம். ப்ளஸ் அந்த லோக்கலில் இருக்க மக்கள் எப்படி செய்கிறாங்கன்றதையும் பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு ஓகே இதுதான் அந்த ரெசிபின்னு டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த தவா மசாலா. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய பேர் அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். மகாபலிபுரம் கிட்ட இருக்க நிறைய ரெஸ்டாரண்ட்டில் இது இருந்திருக்கும். அண்ட் சென்னையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே பரிச்சயமாக இருக்கும். வெளியூரில் இருக்கவங்க சில பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, சில பேர் இல்லை. ஸோ அந்த ரெசிபி உங்களுக்கு வீட்டில் எப்படி செய்யணுன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த தவா மசாலா எப்படி அரைக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த தவா மசாலாவுக்கு இந்த ரெசிபி கொஞ்சம் பிக்குலியர் நான் சொன்ன மாதிரி அவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறாங்க. இது அரைச்சதுக்கப்புறம் மல்லி தூளாக சேர்த்தாங்க. நான் அப்போ கூட கேட்டேன் டவுட்டு, ஏன் மல்லி நீங்கள் ஹோலாக சேர்க்கலையே அதுலன்னு. இல்லை சார் இப்படி தான் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் இதை சேஞ்ச் பண்ணல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இன்வென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் கண்டிப்பாக ஹோலாகவே எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிப்பேன். பட் அவங்க அப்படி பண்ணதுனால அதே ப்ரொப்போர்ஷனில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ ஒரு 8 காஞ்ச மிளகா, ஒரு 6 to 8 சின்ன வெங்காயம், அதே அளவுக்கு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் நான் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இதான் அந்த பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு குக் பண்ண போகிறோம். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம லாங் டைம் குக் பண்ணணும். ஏன்னா இந்த காஞ்ச மிளகாவோட ஸ்பைசி வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் டைல்யூட் ஆகணுன்னா, அதோடைய ஸ்பைசி லெவல் கம்மி ஆகணும்னா நீங்கள் எண்ணெயில் நிறைய நேரம் குக் பண்ணணும். ஸோ அதை குக் பண்ணி ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தவா மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சில இன்னும் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபிஷ்ஷும் பண்ண போகிறோம், கிராபும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தவா மசாலா குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாமா? ஸோ இந்த மசாலா வந்து நம்ம குக் பண்ண பார்த்து 2 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து சீரக தூள் போட்டிருக்காங்க, அதே மாதிரி இது கூட மல்லி தூளை ஆட் பண்ணியிருக்காங்க. மற்ற தூள் எல்லாத்தையும் சேர்த்து தான் குக் பண்ணுறாங்க. ஆயிலில் ஊற்றிட்டு இந்த பேஸ்ட்டை அது கூட சேர்த்ததுக்கப்புறம் இந்த பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. இதுதான் இதோடைய ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் சில்லி பவுடரும் சேர்ப்பாங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு ஃபன்னியஸ்ட் பார்ட்டாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசிபி இனிஷியலாக இப்படி இருந்திருக்குமான்னு தெரியல, நாளடைவில் அது மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு குக்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதுதான் அவங்க ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்து சேஞ்சஸ் எதுவுமே பண்ணாமல் நம்ம அப்படியே பண்ணால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நான் அதே ஃபார்முலா தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த மாதிரி பண்ணலான்றதை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நல்லாவே நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஏன்னா தவா மசாலா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயில் தான் குக் ஆக போகுது. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், ரொம்ப கம்மியான கடுகு. ஆக்சுவலி சீரகம் எந்த இடத்துல சேர்க்குறாங்களோ அதில் வந்து கடுகு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ரெசிப்பியில் ரெண்டுமே வந்து இதெல்லாம் தான் என்னோடய சர்ப்ரைஸ் எலமெண்ட். ஸோ இது வந்து ஒரு பொரியிற ஸ்டேஜுக்கு வந்த உடனே இந்த மசாலாவை நீங்கள் அதில் சேர்த்துடலாம்.
இப்போ தான் அந்த பவுடர் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எண்ணெயில் எந்த பேஸ்ட் நீங்கள் சேர்த்து குக் பண்ணாலும் இந்த மாதிரி வெடிக்கும். அதனால் ஒரு மூடியை நீங்கள் மூடி வச்சுட்டு டைம் டு டைம் அதை குக் பண்ணாலும் சரி, இல்லை அதை விட்டு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி குக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இது சில்லி இல்லை நம்ம பண்ணியிருக்கோம். தெரியாமல் கண்ணில் கொஞ்சம் பட்டுச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ சில்லி பேசிக்கலி என்னென்னா அந்த ஆயிலில் வெடிக்க பார்த்து அதில் தண்ணியும் இருக்குது இல்லையா, தண்ணி எண்ணெய் பிரதானமாக இது ரெண்டுமே ஒன்று சேர பார்த்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா நீங்கள் மூடி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் டைம் குக் ஆனதுக்கப்புறம் போகலாம். ஆனால் அடிப்பிடிக்கவும் விட்டுறாதீங்க. ஸோ திஸ் ஆல் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இதுக்கு தேவையான நெக்ஸ்ட் மசாலாஸை சேர்க்க போகிறோம். ஸோ சில்லி பவுடர். இப்போ தான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சில்லி ஆல்ரெடி போட்டிருக்கீங்க, ஏன் சில்லி போட்டு சேர்க்குறீங்கன்னு. இதே டவுட் எனக்கு வந்து நானும் கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம்னு சொன்னதுனால நான் எதுவும் கேட்டுக்கல. இப்போ சேஞ்சஸ் நான் சொன்னாலே எப்படி பண்ணிக்கலான்னு, வேணால் நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லியே போட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மோஸ்ட்லி என்னோடய புரிதல் இதில் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் சில்லி இருக்குது இல்லையா, அதில் கலர் இருக்காது. அவங்க மசாலாவில் நல்லாவே கலர் இருக்குது. அது மேபி நம்ம சொல்ல பார்த்து இந்த கலர் போடுறதை காட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி சில்லி போட்டு மேக்கப் பண்ணுறாங்களா, இல்லை உண்மைக்கு அப்படி பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரியல. ஒரு வேளை எனக்கு சொல்லி கொடுத்துறத பார்த்துட்டாருனா சாரிண்ணா, மனசில் பட்டதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மேபி எனக்கு என்ன ஒரு அசம்ஷன் இருக்குன்னா, சில பேர் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த கலர் டார்க்காக கிடைக்கும். ஸோ நான் வந்து யாராவது பக்கத்தில் இருந்து அதை குக் பண்ண பார்த்து கலர்லாம் போட மாட்டாங்கல்ல, அதனால அந்த சில்லி பவுடர் போட்டு மேட்ச் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஐ அஸ்யூம் தட் நீங்கள் டைரெக்டாகவே காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்கன்னா அந்த கலர் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சமாக இது கூட சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ரொம்ப கம்மியாக குழம்புத்தூள், இவ்வளோ தான். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு. இதை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மொல்லமாக குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா தண்ணி எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகிட்டு திக்காகி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். நீங்கள் எண்ணெய் சேர்க்க பார்த்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா குக் ஆகி இன்னும் கலர் ஆகும், ரெட் கலரில் ஆகும். ஸோ ரெட் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 வாட்டி நீங்கள் எண்ணெயை ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ் பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி இருந்தது எல்லாமே எவாப்ரேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கணும். வா, இதுதான் ஸ்டேஜ் 1லேருந்து 2க்கு போகிறது. இப்போ எண்ணெயிலே இந்த மசாலா குக் ஆக ஆரம்பிக்கும். குக் ஆக ஆரம்பித்தோடனே கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா நீங்கள் அதை பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து டைம் டு டைம் நீங்கள் எண்ணெயை ஊற்றலாம். எண்ணெய் எந்த அளவு அது இழுக்குதோ, அதாவது எண்ணெய் வந்து அது திருப்பி ஊஸ் அவுட் ஆகிற வரைக்கும், அதாவது திருப்பி எண்ணெய் வர்ற வரைக்கும் நீங்கள் எண்ணெயை ஊற்றி நல்லாவே இந்த மசாலா குக் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஸோ குக் பண்ண பற்றி பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சட்டில் எனக்கு ஸ்ப்ளட்டர் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி இது குக் பண்ண பற்றி கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் இருந்து குக் பண்ணுங்கள். எனக்கு வெறும் சட்டியில் மட்டும்தான் பட்டுச்சு, பிகாஸ் கீப்பிங் மை ஹெட் அவே, அதாவது தலையை கொஞ்சம் நான் திருப்பி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ மசாலா உங்களுடைய கலர் பார்த்தீங்கனாலே யூ கேன் ஃபீல் இட். இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ப்ரைட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம போட்டது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எந்த கலருக்கு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் தவா மசாலா. இது வந்து ஃபஸ்ட்டு மசாலா. இதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அதில் ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டு அப்ளை பண்ணி குக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிற நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த மசாலா தான் அவங்க ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ எந்த ஆர்டர் வந்தாலுமே சரி, அதாவது சீ ஃபுட்டில் நீங்கள் தவா ப்ரான் மசாலா எறா, அவ்வளோதான். அது கூட சில ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறாங்க. மீனுக்கு இன்னொரு சில மெத்தட் ஆட் பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர மெயின் மசாலா இதே தான். ஸோ இந்த தவா மசாலா நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு வீட்டில் நீங்கள் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீ ஃபுட் செஞ்சு தரலாம். ஸோ எறா செய்யலாம், இல்லை நண்டு செய்யலாம், இல்லை ஃபிஷ் செய்யலாம், இல்லை கனவா கடம்பான்னு சொல்லுவாங்களே, கனவா கடம்பா அதுவும் செய்யலாம். எந்த சீ ஃபுட், ஈவன் லாப்ஸ்டர் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இதுதான் பேசிக் மசாலா. இந்த மசாலாவில் நீங்கள் எதை போட்டு பெரட்டி கொடுத்தாலும் அந்த பேரை போடுங்க, மசாலா பின்னாடி போடுங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோ ஒரு ஃபேமஸான மசாலா இது. மகாபலிபுரத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இது அவைலபிளாகவே இருக்கும். நீங்கள் என்ன நம்பலாம், நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னையர்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சென்னையில் இருந்தாலும் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா சூப்பாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபிஷ்ஷில் போட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்களா? ஹெட் இருக்கிறதுலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வயிறு பகுதி நம்ம அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி சூப்பாக க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபிஷ்ஷில் மார்க், அதாவது கோடு போட போகிறோம் இந்த மசாலா உள்ள வரைக்கும் இறங்குறதுக்கு. ப்ளஸ் அதை நம்ம ஃபஸ்ட்டு தவாவில் போட்டு எண்ணெயில் வறுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்ற ப்ரொசீஜரை செய்ய பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மீனுக்கு மார்க் போட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி இன்னொரு சைடு பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம மீனை அழகாக மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான எண்ணெயை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த போட்டிருக்க மசாலா எல்லாமே மீனில் இறங்குற மாதிரி நல்லா ஒரு மசாஜ் ஃபிஷ்ஷு கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு தவாவில் போட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபிஷ் ஷேப்புக்கே பிளேட் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம எபிசோடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒன்று நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வரோம். ஒரு ஃபிஷ்ஷுக்காக ஒரு ஃபிஷ் பிளேட், அதேமாதிரி ஒரு நண்டுக்காக நண்டு போடுற மாதிரி ஒரு கூடை, இந்த மாதிரி விஷயத்தெலாம் சின்ன சின்னதாக செஞ்சு உங்களுக்கு இடம் மட்டும் இல்லை, ஈவன் வைக்கிற பாத்திரங்கள் முதற்கொண்டு நாங்கள் சூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிட்ருக்கோம். நம்ம எபிசோடை எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த எபிசோட்ஸில் வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைனா இன்னும் விஷயங்கள் பண்ணணும், இல்லை வேறு ரெசிபி நீங்கள் பண்ணணும், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை எங்களுடைய அஃபிஷியல் பேஜுக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம எபிசோடு வந்து யூடியூப்லேயும் இருக்கும், அந்த யூடியூப்பில் கமெண்ட்லேயும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் அந்த ரெசிபிஸும் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ மசாலா இதில் நல்லா தடவியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு தவா எடுத்து வைக்க போகிறோம். அந்த தவாவில் எண்ணெயை போட்டு நம்ம இந்த மீனை பொரிச்செடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபிஷ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தவா வச்சுருக்கோம், இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு மாடரேட் ஹீட்டில் வைங்க, ஹை ஹீட்டில் வைக்காதீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபிஷ்ஷில் கண்டிப்பாக நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்கணும், ஆனால் இந்த ஸ்டேஜில் சேர்க்கக்கூடாது. ஸோ நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு ஸ்டவாவில் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக லெமன் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ரில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு லெமனை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபேமஸ் ரெசிபியில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு தவா மசாலானா நாங்கள் கேட்ரிங் இன்ஸ்டியூட்டில் இதெல்லாம் படிக்க பார்த்து எப்படி பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசாலா வந்து தவாவில், அதாவது ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதை மீன் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து தவாவில் போட்டு க்ரில் பண்ணி எடுப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு ஃபிஷ் தவா மசாலா, இல்லை ப்ரான் தவா மசாலான்னு சொல்லலாம். அதாவது தவாவில் வறுக்கிறதுக்கான ஒரு மசாலா, அதில் போட்டு நம்ம அதை பரட்டிட்டு அதை வறுத்தெடுப்போம். ஆனால் இது தவா மசாலான்னு சொல்கிறாங்க, தொக்கு மாதிரி கொடுக்குறாங்க, டிஃப்ரெண்ட்டாக வறுக்கிறாங்க. ஆனால் வாட் எவர் இட் இஸ், டிஷ் ஃபேமஸாக, அந்த இடம் ஃபேமஸாக, எல்லோரும் அதை விரும்பி சாப்பிட்றாங்களா, அவ்வளோதான் விஷயம். ஸோ ரொம்ப கேள்வி கேட்காம அந்த ரெசிபியை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேன் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை இந்த தவாவில் போட போகிறோம். ஸோ முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், அந்த பேஸ்ட் எக்ஸ் பண்ண அதே விஷயம் தான் நீங்கள் இதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபிஷ்ஷை போட்ட உடனே நீங்கள் வந்து அது வெடிக்கும், இல்லைனா வந்து அந்த எண்ணெய் சைடில் தெரிக்கும். ஸோ மோஸ்ட்லி பெரியவங்க ஹேண்டில் பண்ணுங்கள். சின்னவங்க யாராக இருந்தால் கொஞ்சம் வந்து அவங்கள கேர்ஃபுல்லாக வந்து வேறு இடத்துக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் க்ரில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் க்ரில் பண்ண பார்த்து கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஸோ ஃபிஷ்ஷோட இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பக்கவாட்டில் அதை திருப்பிப்போம். இந்த சைடு குக் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லைனா ஃபிஷ்ஷு உங்களுக்கு வந்து 360 டிகிரி குக் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான், பார்த்தீங்களா ஃபிஷ் எந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகிருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் தான் நெக்ஸ்ட்டு நம்ம தவா மசாலாவை ஆட் பண்ண போகிறோம்.
அந்த தவா மசாலாவை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனை நீங்கள் நார்மல் ஹீட்டுக்கு எடுத்து வந்துடணும். அதே ஹீட்டில் போட்டிங்கன்னா உடனே தீஞ்சிரும். அதேமாதிரி எக்ஸஸ் ஆயில் இருக்கக்கூடாது. ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆயிலில் தேவையான அளவு நீங்கள் பூண்டு கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலா போட்டு ரெடி பண்ணால் நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த தவா மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் இங்கே ஒருத்தர் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இவரையும் அப்படியே மேட்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்களா ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை இடித்து இதில் சேர்த்துட்டு அந்த மசாலாவை ஆட் பண்ண வேண்டியதான். நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பூண்டு நல்லா இடிச்சிருக்கணும். கருவேப்பிலை ஒன்றும் பாதிமாக இடித்தா கூட பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டு கருவேப்பிலை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலாவை அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணி க்ரில் பண்ண போகிறோம். இந்த தவா மசாலாவை எடுத்து இந்த மீனுக்கு மேலே அழகாக வச்சு அப்படி தான் பார்த்தீங்களா, பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. குக்கிங் இஸ் ஆர்ட்னு சும்மா சொல்லுங்க, இதெல்லாம் பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கலையில் பல கலை இருக்க மாதிரி. இப்போல்லாம் என்னென்னா விட்டிங்கன்னா நான் ஒரு பெரிய சிவில் இன்ஜினியராக கூட ஆகிட முடியும். அந்த அளவுக்கு அழகாக பூசுகிறேன் பார்த்தீங்களா. இப்போ நம்ம இடித்து வச்சோம் இல்லையா, இவரை அப்படி லைட்டாக மலைச்சாரல் மாதிரி மேலே போட்டு விட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதே சேம் ப்ரொசீஜர் இன்னொரு சைடு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சேம் நம்ம இடித்து வச்ச கருவேப்பிலை பூண்டை இதுக்கு மேலே போட்டு ஆன் பண்ணிவிட்டு நல்லா இதை எல்லா சைடும் படுற மாதிரி தடவினதுக்கப்புறம் இதை ரேஞ்சை ஆன் பண்ணி க்ரில் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான் விஷயம். இதே மாதிரி தான் நம்ம கிராபுக்கு, அதில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபைனல் டச்னு ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இப்போ கொஞ்சமாக பெப்பர் பவுடர். ஸோ ஸ்பைசி அந்த அளவுக்கு ஒரு ஸ்பைஸியாக இருக்கும். டேஸ்டி அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது. வாவ், நம்ம கைமணம் எபிசோடில் நம்ம நிறைய ஃபிஷ் டிஷ் செஞ்சுருக்கோம். இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தான் ஞாபகம் வருது, ஃபிஷ். ஐ டோன்ட் லைக் ஃபிஷ், பட் ஃபிஷ் லைக்ஸ் மீன் அவங்களே. அந்த மாதிரி தான் நம்ம சீ ஃபுட் ரெசிபி நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ சீ ஃபுட் ரிலேட்டட் தான் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதை தாண்டி வேறு ரெசிபிஸ் வேணும்னா நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களோட அஃபிஷியல் பேஜஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணலாம். வேறு என்ன ரெசிபி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுவும் நீங்கள் சொல்லலாம். இப்படியே பேசிட்டு இருந்தால் மீன் ஓவர் குக் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். வாவ், திஸ் இஸ் கால் தவா மசாலா. வாவ் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஓவர் கலர் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வேறு லெவலில் இருக்குது, தெறிக்க விடுது அப்படி. வாவ். இப்போ திருப்பணும் இல்லையா, உடனே ஆஃப் பண்ணிட்டுங்க. இந்த பேனில் இருக்க ஹீட் அந்த ஃபிஷ்ஷுக்கு போகணுமானதாக இருக்கும். நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபிஷ் அப்படியே விட்டுட்டோன்னா இந்த சைடும் அது குக் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி ஃபிஷ் குக் ஆனதான், மசாலாவும் குக் ஆனதான். ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை, கலர் வந்தால் போதும். இதை எடுத்து சைடில் வைக்கிறோம். கிராப் எடுத்து அடுப்பில் வைக்கிறோம். ஸோ கிராபை அடுப்பில் வைக்க பார்த்து அதுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு தவா மசாலா கிராப். ஸோ நாம் ஃபிஷ்ஷுக்கு ஆல்ரெடி பூண்டு கருவேப்பிலை வச்சோம் இல்லையா, இதுக்கு சின்ன வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ப்ளஸ் இந்த தவா மசாலாவுக்கு எப்போதுமே இந்த ஃபிஷ்ஷு வறுக்கிற எண்ணெய், இந்த எண்ணெய் எல்லாமே ஒரே எண்ணெயாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபிஷ் வறுத்த எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருந்ததில்ல எண்ணெய், அந்த எண்ணெய் தான் நம்ம இப்போ சேர்க்குறோம். கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, சீ ஃபுட் ஃப்ளேவர். ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களை இடித்து அதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இடித்ததை இந்த எண்ணெயில் போட்டவுடனே அப்படி ஒரு சவுண்டு வரும். அப்படி ஒரு சவுண்டு வந்த உடனே நெக்ஸ்ட்டு அருமையான நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அப்படியே 1 by 1 நம்ம பேனில் சேர்த்து இந்த நண்டுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க, நிறைய வேண்டாம். எண்ணெய் இருக்குது ஆல்ரெடி. இப்போ நண்டு கொஞ்சம் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தவா மசாலாவை ஆட் பண்ணணும்.
இப்போ இந்த ஸ்டேஜில், அதாவது நண்டு நல்லா குக் ஆகிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தவா மசாலா டன்டனை போட்டு கொஞ்சமாக இந்த டைமில் மட்டும் நம்ம தண்ணியை சேர்த்துட்டு குக் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த தவா மசாலா ஃபுல்லாக ட்ரையாக குக் ஆகணும். குக் ஆனால் நம்ம கிராப் ரெடி. 2 செகண்ட் தான் ரெடி ஆகிடும் பாருங்க. வாவ். ஸோ நம்மளோட எக்ஸலண்ட்டான தவா மசாலா ஃபிஷ், தவா மசாலா கிராப் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை பிளேட்டிங் பண்ண போகிறோம். அருமையாக டேஸ்ட் பண்ண போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க டேஸ்டிங் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம டிஷ்ஷை சூப்பராக செஞ்சிட்டோம். அதில் டேஸ்டிங்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திங் டேஸ்டிங் பண்ணிடலாமா? ஸோ நிறைய பேர் வந்து இந்த வாலை பார்த்தோன்னே அந்த வால் மட்டும் குக் ஆகாத மாதிரி இருக்கே, கலர் ஆகாத மாதிரி இருக்கேன்னு நினைப்பீங்க. பட் டெக்னிக்கலி அது ரொம்ப பெரிய மீன். ப்ளஸ் அந்த நம்ம பண்ண பார்த்தா அந்த எண்ணெய்லாம் நம்ம கையில் பட்டக்கூடாதுன்னு அந்த இடத்துல நான் பிடிச்சி திருப்பிட்டு இருந்தேன். அதனால தான் அப்படி வச்சுருந்தோம். ஓகே, ஃபிஷ் சூப்பராக குக் ஆகிருக்கு. வாவ், செம்மையாக இருக்குல்ல? டேஸ்ட் பண்ணுவோம். இதோட டேஸ்ட் தான் இதோட சக்ஸஸ்னே சொல்ல முடியும். ஒரே மசாலா என்ன சீ ஃபுட் வேணால் நீங்கள் செய்யலாம். சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ண போகிறீங்க. ஃபிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னொரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். வாவ், பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குண்ணா. சூப்பராக இருக்குது ஃபிஷ்ஷு. நெக்ஸ்ட் நம்மளுடைய கிராப். கொஞ்சம் கிராப் மீட் எடுத்துக்கிட்டு வாவ், இந்த மசாலாவோட பியூட்டி எனக்கு தெரிஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் மசாலா எந்த சீ ஃபுட்டை சேர்க்குறோமோ அதோட ஃப்ளேவரில் செய்கிற பார்த்து ஒரு மேஜிக் க்ரியேட் ஆகுது. இந்த மசாலா ஆல்ரெடி குக்காக இருக்கிறதுனால, ப்ளஸ் அதில் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால, நீங்கள் இந்த கிராப்போட பார்த்து அதில் நல்லா தண்ணிலாம் நீங்கள் சேர்க்க பார்த்து என்ன ஆகுனா அது ஸ்டாக் வாட்டராகவே மாறிடும். அதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டு டாஸ் பண்ண பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஐ எம் டேம் ஷுர் ஆன் தட். இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன்.